மாறிவரும் வாழ்க்கை முறைக்கு நவீன தொழில்நுட்பங்களே கை கொடுக்கின்றன. ஆயினும் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நடைபெறும் சைபர் கிரைம் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. மோசடிகள் எப்படியெல்லாம் நடைபெறுகின்றன, அதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. இந்தியர்கள் 2024ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் சைபர் கிரைம் மோசடிகளில் மட்டும் 11,333 கோடி ரூபாயை இழந்துள்ளனர். இதனை மத்திய உள்துறை விவகாரங்கள் துறையின் கீழ் இயங்கும் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையமான 14C தெரிவித்திருக்கிறது. இந்த தகவல் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அல்லவா? சைபர் கிரைம் மோசடிகள் எப்படி நடக்கின்றன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பலரும் மோசடி அழைப்புகள் என்பதை அறியாமலேயே ஸ்பாம் கால்களை எடுத்து பேசியிருப்போம். இதில் சிலர் சிக்கியும் இருந்திருக்கலாம். எது போன்ற அழைப்புகளை தவிர்க்கவும் எச்சரிக்கையுடன் இருக்கவும் வேண்டும் என பாரத ஸ்டேட் வங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான டிராயிலிருந்து கூப்பிடுவதாக கூறும் மோசடி பேர் வழிகள், அதிகமாக பேசியிருக்கிறீர்கள் அல்லது உங்கள் KYC-யை அப்டேட் செய்யவில்லை என கூறினால் நம்பி தரவுகளை தர வேண்டாம். ஏனெனில் டிராய் ஒருபோதும் தொலைபேசி இணைப்புகளை துண்டிக்காது. சுங்கவரித்துறையிலிருந்து பேசுவதாக வரும் அழைப்புகளில் சட்டவிரோத பொருட்கள் தங்களிடம் சிக்கியுள்ளதாகவும் இதனால் கைது செய்ய நேரிடும் என மிரட்டல் விடுக்கப்பட்டு அழைப்புகள் வரும். இதை தவிர்க்க குறிப்பிட்ட தொகையை கேட்டு வரும் அழைப்புகளை தவிர்ப்பதோடு அந்த எண்ணை பிளாக் செய்வது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரி போல அழைத்து ஆன்லைனில் குற்றச் செயல்களை புரிந்ததற்காக டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்போவதாகவும், இதை தவிர்க்க பணம் செலுத்த கூறினால் அதையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் காவல்துறை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யாது. உறவினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை விடுவிக்க தொகை கொடுக்க வேண்டும் என அழைப்புகள் வந்தால் சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்துவது அவசியம். உடனடியாக பணக்காரராக வேண்டும் என்றால் பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்யலாம் என்ற அழைப்புகளை நம்ப வேண்டாம். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்திற்குட்பட்டது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். ஈஸியான வேலைக்கு கூடுதல் சம்பளம் வாங்கி தருகிறோம், அதற்கு பாதுகாப்பு டெபாசிட் தொகை செலுத்த வேண்டும் என்ற அழைப்பை நம்மில் பலரும் சந்தித்திருப்போம். உழைக்காமல் பணம் கிடைக்காது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். உங்களுக்கு லாட்டரி விழுந்திருக்கிறது என்ற குறுந்தகவலோ இமெயிலோ வந்தாலும் அதை தவிர்த்து விடுவது அவசியம். இவையும் உங்களை மோசடிக்கு இழுத்துச் செல்லக்கூடியவைதான் என்பதை மறக்கக்கூடாது. உங்கள் கணக்கிற்கு தவறுதலாக பணம் அனுப்பிவிட்டோம் என கூறி ரீஃபண்ட் செய்ய அறிவுறுத்தி மீண்டும் மீண்டும் குழப்பி OTP-யை பெற்று மோசடி செய்ய வாய்ப்பிருக்கிறது. சிக்கிக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உங்களின் நோ யுவர் கிளைண்ட் படிவம் காலாவதியாகிவிட்டது என்றும் அதை புதுப்பிக்க ஆவணங்களை கேட்டால் கொடுக்க வேண்டாம். வருமான வரித்துறை அதிகாரி அழைப்பது போல அழைத்து மிரட்டி வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்டால் பகிர வேண்டாம். இவையும் உங்களின் பணத்தை இழக்கச் செய்ய நேரிடும் என்பதால் கவனமாக இருப்பது அவசியம். பாடுபட்ட பணத்தை பாதுகாப்பாக செலவிட அல்லது சேமிக்க பல வழிகள் இருக்கின்றன. தொழில்நுட்பம் வளர வளர பண பரிவர்த்தனைகளை மிகச் சுலபமாக செய்ய முடிகிறது. எனவே வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் ஆபத்துகளும் நிறைய இருப்பதை உணர்ந்து எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் அவசியம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா.